Hi, hello and welcome to Deya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீர் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து செட்டிநாட் தஞ்சாவூர் சைடுலலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மார்னிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி சேர்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மளோட ரெசிபீஸை நம்ம வியூவர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. இது ரோட்டு கடை காளான் மசாலா ஐஸ்வர்யா மேலூர்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பைனாப்பிள் ஷீரா மகாலட்சுமி தேவக்கோட்டையிலேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இதில் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துற வேணாம், ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கனாலும் ஓகே, ரொம்பவே நல்லா வரும். இப்போது ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் நான் மிக்சர் ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கிறப்போ அரிசி தனியாக தேங்காய் தனியாக அரைச்சிங்கனாலும் லாஸ்ட்டாக ஒரு டைம் ரெண்டையும் சேர்த்து ஒரு பிளெண்ட் கொடுத்துட்டு எடுத்துருங்க. தோசா பேட்டர் அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போ ஒரு கடாயில் அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேட்டரை எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் எண்ணெயோ வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்து கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இதை கலந்து விடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும், அப்புறம் கஷ்டமாயிடும் கலந்து விடுறதுக்கு. ஸோ இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாவு வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக வரும். அதுவரை நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திரண்டு வரும், அந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக திக்காக ஆரம்பிச்சிட்டே இருக்குது. எல்லா தண்ணியும் உள்ளே போயிட்டு நம்ம ரவை உப்புமா கிண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தில் வரும். அதுவரை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா திக்காகி வரும். அதுவரை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே, அதாவது சப்பாத்தி மாவு இல்லை ரவை உப்புமா செய்வோம்ல, அந்த மாதிரி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுருங்க. கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுதான் இதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சம் வார்ம் ஆகி வந்துடும். நம்ம கை வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு வார்ம் ஆகி வந்துடும். அந்த டைமில் நல்லா இதை உருட்டி பெனஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி வச்சிடலாம். இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். மீடியமாகவே உருட்டுங்க, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் சின்னதாகவும் வேண்டாம், மீடியமாகவே உருட்டுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ நம்மளுடைய அந்த மாவுலேருந்து செஞ்ச அந்த உருண்டைகள்லாம் தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ஹாஃப் குக்காக இருக்குது, இருந்தாலும் நம்ம இன்னும் ஃபுல்லாக குக் பண்ணணும். ஸோ இட்லி வைப்போம் இல்லையா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மேலே இட்லி பிளேட் வச்சுட்டு அதில் இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இது மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். ஹைலையும் வைக்க வேண்டாம், லோலையும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே வெந்து வந்துடும். இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சாஃப்டாகி வந்துடும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தனியாகவே சாப்பிடலாம், பட் தாளித்து சாப்பிட்டோன்னா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு லேசாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அந்த பால்ஸில் கொட்டி பெசரி விட்டாலும் ஓகே. இல்லை இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஒரு சொல்லட்டி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது இதை போட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. லைட்டாக அதை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு ரெசிபி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை காலையில் மார்னிங் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நார்மலாக இட்லி தோசை இந்த மாதிரியே செஞ்சு போர் அடிச்சிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செஞ்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டா FB பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பபாய்.